வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தேர்தல் ஆணையம் 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். கடந்த நவம்பர் 4ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாரும் சப்மிட் பண்ணணும். அதனுடைய உத்தேச வாக்காளர் வரைவு பட்டியல் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிட்டாங்க. இதில் உயிரிழந்தோர், இரட்டை வாக்குரிமை கொண்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு 97 லட்சம் பேரை வாக்காளர்களை நீக்கியிருந்தாங்க. மேலும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் முறையான விவரங்களை பதிவு செய்யாத 10 லட்சம் பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புறதா அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்படின்னா தன்னுடைய பெயர் விவரங்களை சரியாக பூர்த்தி செய்யவில்லை அப்படின்ற காரணத்திற்காகத்தான் இந்த நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இதில் சென்னையில் மட்டும் 2.5 லட்சம் வாக்காளர்களுக்கும், திருவள்ளூரில் 1.5 லட்சம் வாக்காளர்களுக்கும், மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு 6 லட்சம் வாக்காளர்களுக்கும் இந்த நோட்டீஸை அனுப்புறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. நோட்டீஸை தபால், அதாவது ரிஜிஸ்டர் போஸ்டரில் தான் அனுப்புவோம் அப்படின்றதையும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. யாரும் நோட்டீஸ் எனக்கு வரல அப்படின்றத ஒரு காரணமாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நோட்டீஸை அனுப்புகிறாங்க. இந்த நோட்டீஸ் யார் யாருக்கெல்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்க தேர்தல் அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகி முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு 13 ஆவணங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்களுடைய லிஸ்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு குறிப்பாக ஆதாரை மட்டும் ஒரு ஆவணமாக ஏற்கப்படாது அப்படின்றத குறிப்பிட்டாங்க. ஆதாரம் மட்டும் ஒரு நாங்கள் ஏற்க மாட்டோம், அதோடு சேர்த்து ஏதாவது ஒரு ஆவணமும் கொடுக்கணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மத்திய மாநில அரசு ஊழியர்களின் அடையாள அட்டையை வழங்கலாம். 1987 முன்னாடி பண்ண வங்கி பாஸ்புக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். போஸ்ட் ஆஃபீஸினுடைய பாஸ்புக் யூஸ் பண்ணிக்கிறலாம். எல்ஐசி வழங்கிய அடையாள அட்டை அதை பயன்படுத்திக்கிறலாம். பிறப்பு சான்றிதழ் பயன்படுத்திக்கிறலாம். நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், பாஸ்போர்ட்டு, சாதி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ், இந்த மாதிரி ஆவணங்களை நம்ம பயன்படுத்திக்கிறலாம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மாதிரி இந்த வசிப்பிட சான்றிதழ் எப்படி நம்ம ஈஸியாக இப்போ வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பும் இப்போ வழங்கியிருக்காங்க. இந்த வசிப்பிட சான்றிதழ் டிஎன் சேவை மையத்தின் மூலம் தான் வழங்கிட்டு வர்றாங்க. இந்த சான்றிதழுக்கு 60 ரூபாய் கட்டணம் செலுத்தி தான் வாங்கணும். சான்றிதழ் அப்ளை பண்ணால் 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிடுவாங்க முன்னாடி. இதனால அதிகபட்ச கால தாமதம் ஆகுது அப்படின்றதுக்காண்டி இந்த வசிப்பிட சான்றிதழ் அப்ளை பண்ணுறத தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இதற்கு பதிலாக மண்டல தாசில்தார் இல்லை தாலுகா துணை தாசில்தார் கைப்பட இந்த ஆவணங்களை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 25 வரைக்கும் இந்த சான்றிதழ்களை நீங்கள் அவங்க கிட்டேயே வாங்கிக்கிறலாம். இந்த நோட்டீஸ் யார் யாருக்கெல்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்க ஜனவரி 18க்கு முன்னாடி ஆவணத்தை தேர்தல் அலுவலர் அவர்கள்ட்ட நேரில் சென்று சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சா தான் பிப்ரவரி 17 வாக்காளர் பட்டியலில் பெயர் வரும் அப்படின்றதையே தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.